ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம், ஏது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆனதே தெரியல, கடைசி ஜூனில் இருக்கிறோம். கடைசி இந்த ஜூன் மாதத்தில் இறுதி நாட்களில் கிரகங்கள் நிறைய மாறுகிறது. அது மட்டும் இல்லாமல் சேரவும் செய்து, அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நேரம் நெருங்கிட்டே வருது என்று சொல்லலாம். அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நேரம் வந்திருக்கு அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மகர ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கிரகங்களால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் பெறலாம். ஸோ இந்த ஒரு இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குதா அப்படின்ட்டு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் கிரகங்களால் தான் என்று குறிப்பிட்டு சொல்லலாங்க. குறிப்பிட்டு சொல்கிறத விட கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குது என்று சொல்லலாம். இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கணும்னா நீங்கள் நினச்சா போதாது, அதுக்கு கிரகங்களில் குரு பகவானும் சுக்கிரனும் சாதகமாக இருக்கணும். இவங்க 2 பேரும் சாதகமாக இருந்தால் திருமணம் நடக்கும். இவங்க 2 பேரும் சாதகமாக இல்லைன்னா திருமணம் நடக்காது. இந்த மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்க வேண்டிய விஷயங்கள் தடைப்படுவதற்கு காரணமும் கிரகங்கள் தான். நடக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக நடந்து அதிர்ஷ்டத்தை தருவதும் கிரகங்கள் தான். ஸோ கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அப்படி கிரகங்களால் இப்போ நேரம் உங்களுக்கு எப்படி நெருங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எட்டுக்கை அம்மனை பற்றி ஷேர் பண்ணுறேன். எட்டுக்கை அம்மன் அப்படிங்கிறது 8 கை இருக்கிறதுனால மட்டும் இந்த அம்மனுக்கு சக்தி என்று சொல்லப்படல. இந்த அம்மன் கோவிலில் போய் நம்ம என்ன நினைத்து வைக்கிறோமோ அது நமக்கு நிறைவேறும். இந்த அம்மனுடைய வாக்கு நமக்கு பலிக்காது. அதுதான் இந்த அம்மனுடைய ஸ்பெஷல். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க முதல்ல இந்த எட்டுக்கை அம்மன் பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த கோவில் கொல்லிமலை கிட்ட இருக்குது. கொல்லிமலையே சிறப்பு என்று கூட இந்த கோவிலை சொல்லலாம். முதல்ல இந்த கோவிலுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த கோவிலில் எப்படி வாக்கு அம்மன் கொடுக்கறது பழிக்குமோ அது போல் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கும் இந்த வாக்குகள் பழிக்கும். ஸோ கிரகங்களால் என்ன வாக்கு பழிக்குங்கிறதையும் சொல்கிறேன். இந்த அம்மன் கோவிலுக்கு போனால் உங்களுக்கு என்னென்ன வாக்குகள் பழிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ இந்த அதிசயமான கோவில் பற்றி தெரியாதவங்க முதல்ல இந்த வீடியோவில் இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெற முடியும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல இந்த கொல்லிக்கலையில் இருக்கக்கூடிய ஆட்சி புரியக்கூடிய எட்டுக்கை அம்மன் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பலன்கள் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொல்லிமலை என்றாலே நினைவுக்கு வருவது அதிசயங்களும் மர்மங்களும் தான். இங்கே அமைந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அதிசய அம்மன் கோவிலில் இந்த கோவில் ஒன்று என்று சொல்லலாம். தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் அமைந்துள்ள எட்டுக்கை அம்மன் திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவில். கொல்லிமலைக்கு அழகு சேர்ப்பது கொல்லிப்பாவை என்று கூறப்படக்கூடிய எட்டுக்கை அம்மன். கொல்லிமலைக்கு அசுரர்களுடைய வருகை தடுத்து நிறுத்த மாயன் எனும் தெய்வ சிற்பி உருவாக்கிய அழகிய பாவை தான் எட்டுக்கை அம்மன். இவருக்கு கொல்லிப்பாவை என்ற இன்னொரு பெயரும் உண்டு. ஆக்சுவலி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சதுரகிரியில் வாழ்ந்த சித்தர்கள் பல மலைகளை தாண்டி கொல்லிமலையை வந்தடைந்தனர். கொல்லிமலைக்கு ஒரு அடர்ந்த வனப்பகுதி அப்படிங்கிற காரணத்தினால மேல் கலிங்கப்பட்டி என்ற இடத்துல உள்ள ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினர். அங்கே ஏற்கனவே அங்கு இருந்த அசுரர்களும் மிருகர்களும் சித்தர்களை தொந்தரவு செய்தனர். அதை தடுக்கவே ஒரு அம்மனை உருவாக்கினார்கள். அதுவே எட்டுக்கை பாவை அம்மன் என்று சொல்லப்படுது. அசுரர்கள் சித்தர்களை தொல்லை செய்யும் போது அவர்களை எட்டுக்கை பாவை வதம் செய்திருக்காங்க. காலப்போக்கில் அந்த சிலை அதே இடத்துல மண்ணில் புதைந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்க செல்லும் போது மாடுகள் ஒரு இடத்தை பார்த்து மிரண்டு ஓடுவதை கவனிக்கிறார்கள். எனவே அங்கே தோண்டி பார்க்க எட்டுக்கை அம்மன் சிலை இருந்திருக்கு. அங்கேயே சிறிதாக கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மக்கள் அம்மனை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இச்சிலைக்கு எட்டுக்கை உள்ளதால் எட்டுக்கை அம்மன் என்ற பெயர் இருக்கு.
பொதுவாக அமாவாசை பௌர்ணமி சமயங்களில் இக்கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும். மெயினாக குழந்தை வர வேண்டி அதிகமான பக்தர்கள் அம்மனை காண வராங்க. இந்த அம்மன் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொல்லிமலையிலே வீற்றிருக்கிறாங்க. இங்குள்ள மலைவாழ் மக்கள்லாம் குலதெய்வமாக கருதி அம்மனை இங்கு வழிபாடு செய்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்மன்கிட்ட நில சம்பந்தமான பிரச்சனை தீர்ப்பதற்கு பக்தர்கள் பூட்டி விட்டு சொல்கிறாங்க. குறிப்பாக இங்குள்ள சூளத்தில், காகிதத்தில் அல்லது உலோகத்தகட்டில் வேண்டுதல்கள் எழுதி கட்டிவிட வேண்டுதல்கள் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும் என்பது இப்போ வரைக்கும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதோடு பிரிந்த உறவுகளுடைய துணிகளை இங்குள்ள சூளத்தில் கட்டிவிட அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது ஒரு தீவிர நம்பிக்கை. குறிப்பாக திருமண தடை, பில்லி சூன்யம் போன்றவற்றை போக்கும் என்று இந்த அம்மனை சொல்லப்படுகிறது. கொல்லிப்பாவை பற்றிய செய்திகளை பரணர் தன் அகத்தின் பாடல்களை தந்துள்ளார். எட்டுக்கை அம்மன் குமரி கண்டத்தோடு தொடர்புடைய தெய்வம் என்று கூறப்படுது. இந்த பாவைக்கென்று இந்த ஒரு கோவில் மட்டுமே உள்ளது. இந்த அதிசயம் மிகுந்த கோவிலை வாழ்வில் ஒருமுறையாவது தரிசித்து வருவது சிறந்தது. அதோடு இந்த அம்மன் கிட்ட போய் நம்ம என்ன வேண்டுனாலும் அது நமக்கு பலிக்கும். அதுதான் இந்த அம்மனுடைய ஸ்பெஷலு. ஸோ எட்டுக்கை அம்மன் வாக்கு எப்படி பலிக்குமோ அது போல தான் கிரகங்களால் உங்களுக்கு எப்படி அமைதோ அதை பொறுத்து வாக்குகள் பலிக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இப்போ உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ மகர ராசிக்காரங்க கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஆனி மாதம் வேறு இப்போ இந்த ஜூனில் கடைசியாக இருக்கிறதுனால இதையும் வைத்து தான் உங்களுக்கு பலன்கள் குறிப்பிடப்படுது. சரி, என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஸோ கடைசி நேரத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி இருக்கிறார்ல, அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதுவும் வக்ரமும் பெறுகிறார். அதனால் தற்சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார். ஸோ இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்களால் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப நல்ல சந்தர்ப்பங்கள் பலவோ இந்த டைம் உங்களை தேடி வரப்போகுது என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. பகைவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். அதோடு புதிய முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் வெற்றி காண போறீங்க என்று குறிப்பிடலாம். தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் கூட நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று சிந்தித்தீர்களோ அது உங்களுக்கு நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்தி தரும். அதுலேயும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இதை தொடர்ந்து இந்த 24க்கு மேலே செவ்வாய் ரிஷப ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்பொழுது நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் கூடும். பிள்ளைகள் வகையில் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய திருமணம் சம்பந்தமாகவோ, வெளிநாடு சென்று படிப்பது சம்பந்தமாகவோ, வேலை கிடைப்பது சம்பந்தமாகவோ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி பயன் தரும். அதனால் அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இந்த டைம் நீங்கள் செய்திடலாம். அதுக்கப்புறம் கூடவே கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ஜூன் கடைசியாக சிம்ம ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் அஷ்டமத்துக்கு வருவது அவ்வளவா நல்லதல்ல. பிள்ளைகளாலும் பெற்றோராலும் மனக்கசப்பு தரக்கூடிய தாள்கள் வரலாம். அதுவும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. விரயங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதிங்கிறது குறையும். கூட்டாளிகளுடைய போக்க உங்கள் மனநிலை ஏற்றுக்கொள்ளாது. இந்த டைம் எதிலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் கவனத்தோடு செய்கிறது நல்லது. ஆக மொத்தம் உங்களுடைய பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு முக்கிய நபர்களுடைய ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் வகையில் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு தள்ளி போன ஒப்பந்தங்கள் தானாக சேரும். அதோடு மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசைகளுடைய ஆதரவு உண்டு. பெண்களுக்கு சுப செய்திகள் சேரும். பெரும அளவு தாராளமாக உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவானது உங்களுக்கு நடக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு
இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.